ஜுபைதா, இன்னொரு விஷயம் நம்ம நீயா நானா போனோம் இல்லையா? நம்ம 2 ஆமா, பேரும் சேர்ந்து தான் ஆமா, போனோம். பட் அது கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது ஆமா. நெறைய நம்ம பாத்திரத்த பத்தி தான் பேசணும். அண்ட் அந்த டாபிக்ல எனக்கு ஆப்வியஸ்லா எனக்கு அந்த கிஃப்ட்டும் வந்துச்சு. அண்ட் நெறைய விஷயம் எங்க ஷேர் ஈயச்செம்பு. பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அது மெயினா ஈயச்சொம்பு. இந்த ஈயச்சொம்பு பத்தி நான் சொன்னப்போ, கோபிநாத் சாரே வந்து "அப்படியா?" அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு செம்பு இருக்கா? ஆமா. அப்படின்னு இது கேட்டாரு. வந்து நெறைய பேர் என்னன்னா, இது ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு. பட் எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்கு. இது இப்படிதான் பண்ணணும். அது அப்படிதான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இது இப்படி பண்ணா தான் அதோட டேஸ்ட் நமக்கு கூடுதலா கிடைக்கும். ஆமா, மண் சட்டியில வந்து சிக்கன் குழம்பு வச்சா, மீன் குழம்பு வச்சா நல்லாருக்கும்னு சொல்ற மக்களுக்கு வந்து, ரசம் ஈய சொம்புல வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சா தான் டேஸ்ட்டா இருக்கும்னு தெரியும். ஆமா. ஆனா, அத மெயின்டெயின் பண்றதுக்கும், அத பத்தி நாலேட்ஜும் இந்த இல்ல. ஜெனரேஷனுக்கு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, என்னோட அம்மம்மா வந்து என்னோட அம்மம்மாவோட அம்மாவோட கதை பார்த்தீங்கன்னா, கல்யாண புதுசுல அவங்களுக்கு இத பத்தி தெரியாதப்போ, ம், என்ன பண்ணியிருக்காங்க, 13 இயர்ஸ்ல கல்யாணம் ஆயிடுச்சு. ம். அடுப்புல வச்சுட்டு அந்த பக்கம் போயிருக்காங்க. கரைஞ்சிரும். அடுப்போட அடுப்பா போயிடுச்சு. அவ்வளவுதான். ஸோ அந்த மாரி நெறைய ஆக்சுவலா இதுக்கு எவ்ளோ டெலிகேட்டான மெட்டீரியல் பாருங்க. அவ்ளோ நியூட்டன் வேல்யூ சஸ்டெயின் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ராஜ் குக்கர்ஸ்ல நெறைய சைஸஸ்ல நெறைய இருக்கு. சைஸஸ்ல இருக்கு. இது எல்லாமே வந்து 2 விதமான குவாலிட்டி இதுல இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து வாங்குறவங்களுக்கு இத பத்தி குவாலிட்டியுமே தெரியணும். ம். அது வந்து காரி ஈயம், வெள்ளி ஈயம்னு சொல்லுவோம். ஓகே. காரி ஈயம் அப்படின்றது வந்து அதுல வந்து லெட், அதாவது இம்பியூரிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ம். அதே வெள்ளி ஈயம்ன்றது பார்க்கறதுக்கே இந்த மாரி வெள்ளி அப்படியே நம்ம வெள்ளியா தேக்க தேக்க வெள்ளி மாரி தேக்க ஆயிடும் தேக்க அது. அது பளபளன்னு வரும். இது வந்து இம்பியூரிட்டீஸ் இல்லாத மெட்டல். ஸோ இது ஓகே. வந்து ரொம்ப நல்லது. பெஸ்ட்டான குவாலிட்டி. நம்ம கிட்ட வந்து எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் மட்டும் தான். குவாலிட்டி தான். திஸ் இஸ் எல்லாமே வந்து வெள்ளி ஈயத்துல பண்றது மட்டும் தான். சூப்பர். இப்போ நீங்க நெறைய இடத்துல நீங்க நீனும் வரேன், நாங்க வந்து ரொம்ப க்ளோஸ் அது பிரச்சனை இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால அது வரும். ஆமா. அதனால அதெல்லாம் நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் நடுல நீங்கன்னு பண்ணிக்கோங்க. சொல்லுவேன், நடுல ஆ. நீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால ப்ளீஸ் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆ. ஓகே. ஸோ அதனால இதுல வந்து ம். இதுல நம்ம வந்து ரசம் வந்து இப்போ கொதிக்க வைக்கணும்னு கூட அவசியம் இல்ல. நல்லா கொதிக்கிற ரசத்த இதுல ஊத்தி வச்சுட்டு சர்வ் பண்ணாலே போதும். போதும். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நியூவா இந்த பாத்திரத்துக்கு மாத்துறவங்க ஸ்டவ்லயே வைக்க தேவையில்ல. நல்ல ரசம் வந்து நொரக்கட்டி வரட்டும். இதுல ஊத்துங்க, ஸ்டோர் பண்ணுங்க, அப்படியே சர்வ் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் ஹெல்த். ஜஸ்ட் ஃபீல் யுவர் ஹெல்த். கிவ் அ ட்ரீட் டு யுவர் டேஸ்ட் பட்ஸ். கரெக்ட். நாவின் நரம்புகள் மலரட்டும். மலரட்டும்.